ஹாய் 10th பசங்களா, லாஸ்ட் 3 நாள் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது, இது வரைக்கும் படிச்சிங்களா படிக்கலையா? ஸோ ஏற்கனவே ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன், அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தனை பேருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னாலும் ஒன்றுமே கவலை கிடையாது. இப்போ நான் கொடுக்குற ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு லைவ் டைம் டேபிள் கொடுத்துருப்பேன், அதில் ஒரு சில விஷயங்கள் நான் புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். எதுவுமே உங்களுக்கு குறைய போகிறது கிடையாது, எக்ஸ்ட்ராவாக தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஏற்கனவே கொடுத்த லைவ் டைம் டேபிளில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்க போகுது. ஸோ அது அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த டேட்டில் என்ன டைமில் என்ன டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டைம் டேபிள் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட் டே உங்களுக்கு April 1 அன்னைக்கு 4 o'clock மேலே உங்களுக்கு எந்த செஷனுமே இருக்காது. ஸோ நீங்கள் போய் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது March 30, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அட்லீஸ்ட் சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸாவது நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஆர் அதுவுமே எனக்கு கவர் பண்ணல மேம் அப்படின்னா கவலையே கிடையாது. இந்த சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸை நாங்கள் லைவ்ல எப்போ சொல்லி தரோமோ இல்லை வீக் குவிஸாக எப்போ வைக்க போகிறோமோ அதை அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது பேலன்ஸ் ஆயிரும். ஓகேவா? அதனால தான் லைவ் டைம் டேபிளை முன்னாடியே கொடுத்துட்டேன். இப்போ 6 to 7:30 புக் பேக்கில் இருக்க சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸை படிக்க போகிறீங்க. அண்ட் தென் 7:30 to 8:30 ப்ரோஸோட 2 மார்க்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். படிக்கலை அப்படின்னா ப்ரோஸ் 2 மார்க்ஸை நாங்கள் லைவ்ல சொல்லித்தரோம். அது என்ன டேட்டு என்ன டைம் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த லைவாக அட்டென்ட் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரோஸ் படிக்கும் போது புக் பேக் மட்டும் படிக்காமல் அதோ இந்த மாதிரி இருக்க பெட்டி பெட்டியாக இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து படி. ஏன்னா அதுல இருந்தும் கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. தென் உங்களுக்கு 9 o'clock to 11 o'clock ப்ரோஸோட 2 marks ஆஃப் லாஸ்ட் 4 chapters நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் நீங்கள் படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ரெஸ்பெக்டிவ் லைவை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ 12 o'clockலேருந்து 1:30 வரைக்கும் போயமோட 2 marks நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 3 units இல்லை 4 units கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லஞ்சு சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? 3 o'clock நீங்கள் எகெயின் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸில் கைடில் இருக்க எக்ஸசைசஸ் எல்லாம் படிக்க போறீங்க. அண்ட் தென் 4:30 ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock மிச்சம் இருக்க யூனிட்ஸோட போயம் 2 marks கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ இந்த போயம் 2 marks இப்போ படிச்சிருப்பீங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஸோ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வெக்காபுலரி எல்லாம் படிக்காதவங்க அது இந்த லைவ் அட்டென்ட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் டவுட்டாக இருக்கு மேம் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த லைவ் அட்டென்ட் பண்ணலாம். நம்மளோட பிரகாஷ் சார் உங்களுக்காக இதெல்லாமே டீச் பண்ண போறாரு. ஓகேவா? ஸோ இப்போ 8:30 இந்த லைவ் முடியும். போய் கரெக்டாக டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வேணும்னா படிக்கலாம். அப்படி வேறு ஏதாவது சப்ஜெக்ட்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் நான் இங்கிலீஷ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் இங்கிலீஷில் என்ன படிக்காமல் இருக்கீங்களோ அதை கவர் பண்ணுங்க. இப்போ 11 o'clock படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் யூ கேன் கெட் அப் அட் 7 o'clock அண்ட் 7 to 7:30 நம்ம யூஸ்வல் மார்னிங் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். அண்ட் 7:30லேருந்து 8:30 வரைக்கும் ஸ்பாட் தி எரர் எல்லாமே படிக்க போகிறோம். ஏன்னா இதில் தான் இப்போ நிறைய ஸ்கூலில் ஸ்பாட் தி எரர் அட்டென்ட் பண்ணாதீங்க, இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யோர் விஷ். நீங்கள் ஸ்பாட் தி எரர் அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான் மேம் அப்படின்னா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் ஷார்ப்பாக 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 9 o'clock நம்ம புக் பேக்கில் இருக்க வெக்காபுலரி செக்ஷன்ஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அந்த வெக்காபுலரி செக்ஷன் எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆர் எனக்கு பிடிஎஃபாக வேணும் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4.5 days ஸ்டடி பிளான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த பிடிஎஃபாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். தென் 10 to 12 உங்களுக்கு ஸ்ராவணி மேம் வெக்காபுலரி குவிஸும் ஸ்பாட் தி எரர்ஸும் டீச் பண்ண போகிறாங்க 31st அன்னைக்கு. 12 o'clock அப்புறமா ஒரு half an hour பிரேக் எடுத்துக்கோங்க. 12:30 to 2:30 அடுத்த ஒரு 2 மணி நேரம் ୟାଲମିନିயன் சார் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்னே வருது, ப்ரோஸ் அண்ட் போயமோட 2 marks டீச் பண்ண போறாரு. கிளியர்? அதுக்கப்புறமா 2:30 to 3 ஒரு half an hour லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க. 3 o'clockலேருந்து 4:30 வரைக்கும் வெக்காபுலரியில் இருக்கக்கூடிய கைட் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் லைவ்ல நம்ம சொல்லி கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க. 4:30லேருந்து 6 o'clock வரைக்கும் 2 mark கிராமர், இதெல்லாம் நம்மளோட கைடில் எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைசஸ் இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இதை ஜஸ்ட் ஒரு கண்ணு பார்த்துட்டு வாங்க. இல்லை மேம் எனக்கு தனியாக படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா
ஏன் கூட சேர்ந்து 2 மார்க் கிராமரை 6:30க்கு நீங்கள் லைவ்ல படிக்க போறீங்க. ப்ளஸ் அதே 2 மார்க் கிராமரை குவிஸாகவும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 9:30 to 10 o'clock வந்து டின்னர் டைமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி த 2 மார்க் கிராமர். ஆனால் ஸ்கூலில் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட கொஷின் பேப்பரை சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் 7 o'clock எந்திரிக்க போகிறோம். 8 o'clock உங்களுக்கு லைவ் இருக்க போகுது. ஸோ 7 to 8 நீங்கள் என்னென்னலாம் படிக்கணுமோ படிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ரெடியாக உட்காந்துக்கோங்க. 8 to 10 ஷாலினி மேம் வந்து உங்களுக்கு வெக்காபுலரி சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதுவும் இது வரைக்கும் பார்க்காத வெக்காபுலரி இதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீக் குவிஸ்லையோ இல்லை ஸ்லைட்ஸ்லையோ சொல்லி கொடுக்க போகிறாங்க. அண்ட் தென் 10 o'clock to 11 o'clock பிரகாஷ் சார் வந்து உங்களுக்கு பேராகிராஃப்க்கு நம்மளுக்கு கதை ரொம்ப தெரியணும் இல்லையா? ஸோ ப்ரோஸ் போயிம் சப்ளிமெண்ட்ரியோட எல்லா ஸ்டோரிஸோட அவுட்லைனுமே சொல்லி கொடுக்க போகிறாரு. ப்ளஸ் அதோட மெட்டீரியல்ஸுமே கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ட் 12:30 to 2:30 யாழியன் சார் வந்து 2 மார்க் கிராமர் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறாரு. அண்ட் தென் வந்து 3:30 to 4 o'clock டவுட் செஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்கு நான் வர போகிறேன். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எக்ஸாம் ரிலேட்டடாக எல்லாமே கேட்கலாம். ஸோ 4 o'clock இது எல்லாமே முடிச்சிடும். ஆஃப்டர் 4 o'clock யூ கேன் கோ அண்ட் செல்ஃப் ஸ்டடி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பிளான் நெக்ஸ்ட் 2.5 daysக்கு. ஸோ இதை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். இது இன்னும் டீவியேட் ஆனீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ரொம்ப கஷ்டம். இந்த அளவுக்கு ஃப்ரீயாலாம் படிக்க முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ அது இம்பாசிபிளும் கூட. ஸோ ஜாலியாக படிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து இன்னையிலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.